ஆபத்து வரும்போது, கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது முருகனுடைய வேல் உனக்கு முன்பாக பாதுகாப்பாக நிக்கும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா வேல் முன்னாடி நிக்கும்னு அர்த்தம் கிடையாது. உனது விந்து சக்தியை நீ அதிகமாக விரயம் செய்யாமல் ஞானத்திற்கு சேமித்து வைக்கும் போது அந்த பிரம்மச்சரிய சக்தியானது ஞானத்தை உற்பத்தி செய்யும். உங்களுக்கு எப்பெல்லாம் எதெல்லாம் தெரியல எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். பெண்களுக்கு ஸ்ரோனிதம் அல்லது நாதம், ஆண்களுக்கு விந்து சக்தி. இது பல பேர் கலாய்க்கிறான், பல பேர் கிண்டல் போடுறாங்க. இது எப்படிங்க மேலேறும், அது எப்படி தெரியலன்னா தெரியலன்னு சொல்றோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல, இல்லன்னு சொல்றது உனக்கு எப்படி தெரியும்? எப்பேற்பட்ட முனிவர்கள், எப்பேற்பட்ட ஆக சிறந்த ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்து சக்தியானது சுத்த உஷ்ணத்தினால் எவாபரேட் ஆகி அந்த சுத்த உஷ்ணம் மேல டிராவல் பண்ணி புருவ மத்தியத்திற்கு பயணம் பண்ணும். பல பேர் என்ன நினைச்சுக்கலாம், ஏதோ காமம் சம்பந்தமான வேலைகள். அப்படி அல்ல. நீங்க இதை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. பூரா ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு.